Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C++ல பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு நார்மல் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் மாதிரியே தான். இப்போ ஒரு விர்ச்சுவல் ஃபங்க்ஷனை பேஸ் கிளாஸ்ல டிஃபைன் பண்ணாம டெரைவ்ட் கிளாஸ்ல டிஃபைன் பண்றதா நம்ம பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படிமோ. இப்போ இந்த மெத்தடுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ்ல பப்ளிக்கா get and display அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நான் விர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வாய்ட் டைப்பில் get அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். இதை விர்ச்சுவலாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கிளாஸில் எந்த டெஃபினேஷனும் கொடுக்க போகிறதில்ல. ஈக்குவல் 0 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் வாய்ட் டைப்பில் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கிளாஸில் டிஃபைன் பண்ண போகிறதில்ல. ஈக்குவல் 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸில் எம்ப்ளாயி அப்படிங்கிற கிளாஸை பப்ளிக்காக இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் எம்ப்ளாயி. இப்போ இந்த கிளாஸில் ப்ரைவேட்டாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். எம்ப்ளாயோடைய நம்பர் அண்ட் எம்ப்ளாயோடைய நேம் கெட் பண்ணுறதுனால இன்டீஜர் டைப்பில் EMP NO அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நேமுக்காக கேரக்டர் டைப்பில் EMP NA அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த வேரியபிள் அரே வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்னோட சைஸ் 10 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பப்ளிக்காக வாய்ட் கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். கெட் இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷனில் cout யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் எம்ப்ளாயி நம்பர். இப்போ இந்த வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக cin யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூவை EMP NO அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம நேம் கெட் பண்ணோம். அதுக்காக cout யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cin யூஸ் பண்ணி இந்த நேமை கெட் பண்ணி EMP NA அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ரிட்டன் டைப் வாய்டு டிஸ்பிளே. இதனுடைய டெஃபினேஷனில் வேரியபிளில் இருக்க வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cout ஃபஸ்ட்டு EMP NO அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். EMP NO அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு cout யூஸ் பண்ணி EMP நேம் அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். நேம் நமக்கு EMP NA அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கெட் அண்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற ரெண்டு விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயி அப்படிங்கிற பேஸ் கிளாஸில் டிஃபைன் பண்ணல, டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டெரைவ்ட் கிளாஸில் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ அதனால தான் இந்த மெத்தட் நம்ம பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்காக மெயின் ஃபங்க்ஷனில் எம்ப்ளாயி அப்படிங்கிற பேஸ் கிளாஸுக்கு பாயிண்டர் டைப்பில் P அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த பாயிண்டர் ஆப்ஜெக்ட் Pயில் O அப்படிங்கிற ஆப்ஜெக்டோடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த P அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கெட் அண்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஏரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். கெட் நெக்ஸ்ட்டு P அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரன் பண்ணுறேன். எம்ப்ளாயி நம்பர் 1 2 3 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். நேம் ஜோஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு அது பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் உங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.